ஃபினான்ஸ் வித் இவரை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். தீபாவளி வருது, என்ன ஸ்பெஷல் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஸ்பெஷல் கொடுக்குறது, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லலாம்னு ஒரு பிளான், அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 15 ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 15 ஸ்டாக்குமே தீபாவளிக்காக நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. நான் சொல்லலை, எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இந்த எல்லா ஸ்டாக்குமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ண போகிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஓகே? எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 980 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. பட் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1110 ரூபா வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 14% வரைக்கும் அப்சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் ஹெச்டிஎஃப்சி பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 2026 ஃபினான்ஷியல் இயரில் லோன் க்ரோத்து 10% ஆகிருக்கும், 27ல் 13% இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொஜெக்டட் ஃபிகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் என்னன்னா 3975 ரூபா. ஸோ 13.2% வரைக்கும் டிவிஎஸ் மோட்டார் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, ரூரல் ரெக்கவரி நடந்திருக்கு, இது வந்து டிவிஎஸ் கம்பெனியுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால கம்பெனி க்ரோத் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணிருக்கிறதும் ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஸோ நிறைய பேர்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி வந்து குறையிறதுனால அது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க வந்து பைக்கெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 3400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 70க்கு மேலே பி ரேஷியோ இருக்குது, இருந்தாலும் இன்னும் ஹையில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க செக்யூரிட்டிஸ், எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறதுக்கு அடுத்த ஸ்டாக் என்னன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய டார்கெட் ப்ரைஸ் அவங்க சொல்கிறது 8675. ஆக்சுவலாக 13.2% அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய க்ரோத் இருக்கும் அப்படின்றாங்க. ஷேர் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 7670 ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் விசிபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தொடர்ச்சியாக அது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கம்பெனியுடைய ஹையர் ஆக்குபென்சி, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் எக்ஸ்பான்ஷன், அசட் லைட் க்ரோத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீபாவளி கிஃப்டாக இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க சொல்கிறது இந்தியன் பேங்க் சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் 15.4% வரைக்கும் க்ரோ ஆகும், 875 வரைக்கும் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய க்ரோத் வந்து ஸ்டடியாக இருக்குது, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பிபிஓபி ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனி குரோ ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10% சிஏஜிஆர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்குடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 775 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 875 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அசோக் லேலாண்ட். அசோக் லேலாண்ட் தான் வந்து ஹையஸ்ட். ஆக்சுவலாக 170 ரூபான்னு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 23.2% உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக் லேலாண்ட் பற்றி நம்ம 100 ரூபாய்க்கு முன்னாடி இருக்கும்போதே பேசியிருக்கோம், இங்கே இல்லை காவிரியில் இருக்கும்போது. இருந்தாலும் இப்போ வந்து 170 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இன்புட் காஸ்ட்டு குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஃபேவரபிள் மிக்ஸ் இருக்குது அப்படின்றாங்க, அது ப்ரைசிங் டிசிப்ளின் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அசோக் லேலாண்டுடைய ஷேரை மேலே எடுத்து போகிறதுக்கான காரணிகளாக இருக்கும் அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஸோ 130 ரூபா ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அசோக் லேலாண்டுடைய ஷேர் வந்து 170 ரூபாய்க்கு மேலாம் போனுச்சுன்னா நல்ல விஷயம் தானே, ஓகே? அடுத்து எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறது டொமினோஸ் பீஸா விற்கக்கூடிய ஜூபிலியன் ஃபுட்வேர் கம்பெனி. இந்த கம்பெனிக்கான டார்கெட் ப்ரைஸாக 720 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 15.5% குரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி குறைஞ்சது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த QSR ரெஸ்டாரண்ட்டுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் வெளில போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால இந்த கம்பெனிக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 ரேஞ்சில் இப்போ ஜூபிலியன் ஃபுட்வேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 720 ரூபா அப்படிங்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு க்ரோத் தான். அடுத்து எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிற கம்பெனி நால்கோ.
நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் 260 ரூபா அப்படின்னு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 19.7% வரைக்கும் இது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நால்கோ கம்பெனி பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த கம்பெனியுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, ப்ரொடக்ஷன் க்ரோத் வந்து நல்லா இருக்குது. அதனால் இந்த கம்பெனியுடைய ஷேர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் 15.2% வரைக்கும் உயர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1380 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. இந்த என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், அதுக்கப்புறம் பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய நிறுவனங்கள் மாதிரி தான் தெரியும். அதற்கான காரணம் என்னன்னா இவங்க தான் இந்தியாவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே பேக் போனாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அதனால் வந்து இந்த கம்பெனி மேலே 15.2% வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பெட் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி ரெவன்யூ growth 5% அண்ட் ப்ராஃபிட் growth வந்து 14% இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த அளவுக்கு ஷேர் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அடுத்து எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிற கம்பெனி சச்சின் டெண்டுல்கர் இன்வெஸ்ட் பண்ணார்ல ஐபிஓவில், ஆசாத் இன்ஜினியரிங், அந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்க டார்கெட் பேஸ் 2105 ரூபா, 22.5% இது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு ஆசாத் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா 1656 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து 2100 ரூபாய்க்கு மேலே போகிறது அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரான விஷயம் தான். போனுச்சுன்னா நல்லாயிருக்கும். எஸ்பிஐ செக்யூரிட்டிஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா 2027 இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து 42.7% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த கம்பெனிக்கு, ஏன்னா இவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ஆர்டர் புக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஒரு டார்கெட் ப்ரைஸை எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிற ஸ்டாக் எதுனா ஓஸ்வால் பம்ப்ஸ் 25.2% இந்த ஸ்டாக் உயரத்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 970 ரூபா அப்படின்னு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓஸ்வால் பம்ப்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 774 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் இருக்கும். 30% CAGR growth கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கம்பெனியை ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இவங்க சொல்கிற விஷயம்னா இந்த கம்பெனியுடைய எக்ஸ்பென்ஷன் பிளான் நல்லா இருக்குது, ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இருக்குது. ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னாலே ஒரு கம்பெனி வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி வந்து சுப்ரோஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இது வரைக்கும் நம்ம பேசுனது கிடையாது. இந்த கம்பெனியோட டார்கெட் ப்ரைஸ் 1355 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21.2% வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் ஏர் கண்டிஷனிங் அண்ட் தெர்மல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து ஜிஎஸ்டி ரிலீஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிவி அண்ட் சிவி இண்டஸ்ட்ரியுடைய growth, இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிற கம்பெனி வந்து இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ். இந்த கம்பெனிக்கான டார்கெட் ப்ரைஸ் 1415 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21.7% வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1222 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கலிங் நகரில் இருக்கக்கூடிய ஃபெரோக்ரோம் ப்ரொடக்ஷனுடைய எக்ஸ்பென்ஷன் பிளான், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் ஃபேஸ் தெரியுது அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி சிக்னலிங் சொல்யூஷன், மிரர் சொல்யூஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி, 2 வீலர் செக்மெண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ இந்த கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸாக எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்கிறது 2340 ரூபா, அதாவது 22.5% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் ரெக்கவரி ஒன்று, இன்னொன்று வந்து எல்இடி லைட்டிங் டிரான்சிஷன். இப்போ நிறைய லைட்டிங் எல்லாமே வந்து எல்இடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அந்த லைட்டிங் டிரான்சிஷன் வந்து இந்த கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டிவி வெஹிக்கிள் இருக்கட்டும், வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி போகிறதுனால இது ஒரு முக்கியமான கம்பெனியாக அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 1942 வரைக்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1942 ரூபாயிலிருந்து 2340 ரூபா அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டார்கெட் தான். அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி ஸ்வராஜ் இன்ஜின்ஸ், அதாவது ஸ்வராஜ் டிராக்டர் தயாரிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸுடைய டார்கெட் வந்து 5112 அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. அதாவது 24.2% உயர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இது வந்து இந்த 2 வீலர் டிவிஎஸ்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ரூரல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி டிராக்டருடைய சேல்ஸ் எல்லாம் அதிகரிக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனால் அந்த அடிப்படையில் இதை சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி, பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனிக்கு எஸ்பிஐ செக்யூரிட்டி கொடுத்துருக்க டார்கெட்னா 1530 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23.4% இது உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போதைக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் பார்த்தோம்னா 1305 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னன்னா ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் உடைய எக்ஸ்பென்ஷன், அப்கமிங் ஃபேஸ் 2 எக்ஸ்பென்ஷன், இது எல்லாமே ஸ்ட்ராங்கான க்ரோத்துக்கான ஒரு காரணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து லித்தியம் அயன் ரீசைக்கிளிங் ப்ராசஸ்லையும் என்ட்ரு பண்ணுறாங்களாம். அந்த என்ட்ரி முக்கியமான என்ட்ரியாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த லித்தியம் பேட்டரிக்கான ரீசைக்கிளிங் வந்து எப்படி நடக்கும், அது ஒரு மிகப்பெரிய குப்பையாக உலகத்துக்கு வந்து வரப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதை ரீசைக்கிளிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த கம்பெனி அந்த ரீசைக்கிளிங்லையும் இறங்குறாங்க அப்படிங்கும்பொழுது ஃபியூச்சரில் அது ஒரு பெரிய க்ரோத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் 1530 ரூபா வரைக்கும் இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க கணிச்சு கொடுத்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே என்னுடைய ஓன் கணிப்பு கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ப்ளஸ் இப்போ நம்ம பேசியிருக்க கம்பெனிஸில் எதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவை நாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணால் அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.